திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக மதவெறியை பரப்புவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மதுரையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்ப்போம். விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்போம். ஜெகநாத் வணக்கம். போராட்டம் தொடர்பான கள விவரங்களை பதிவு பண்ணலாம். ஜெகநாத். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக மதவெறியை பரப்புவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மதுரையில் போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்போம். ஜெகன் வணக்கம். போராட்டம் தொடர்பான கள விவரங்களை பதிவு பண்ணலாம். ஜெகநாத் வணக்கம். திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் மதவெறி அரசியலை கண்டித்து தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் மதுரை பலகாலத்தின் ரவுண்டன பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சியினை சேர்ந்தவர்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் மதவெறி அரசியலை கண்டித்து தற்போது இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் சனாதன கும்பலுக்கு எச்சரிக்கை, திருப்பரங்குன்றத்தில் மதக்கலவரம் தூண்டாது, புரட்சியாளர் காலகுமார் வீரவணக்கம், திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்ற துடிக்கும் மதவாத கும்பலை கண்டிக்கிறோம், மேலும் RSSக்கு எச்சரிக்கை என கோஷமிட்டு வருகிறார்கள். மேலும் நீதிபதி சாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு தற்போது கோரிக்கை வைத்து தீர்மானத்தில் கோஷம் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். சுமார் இந்த பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் கூடியிருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியை சுற்றி பார்த்தவர்கள் தற்போது 100க்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது கூட்டம் அதிக அளவு காணப்படுவதுடன் தற்போது லேசான போக்குவரத்து ஏற்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.